ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நியூ ப்ராஜெக்ட்டு. அதில் நீங்கள் உங்களுடைய பிக்சரை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து 30 செகண்ட் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதால 30 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் 2-3 பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என் பிக்சர் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ. நான் வந்து இதில் ஏதாச்சும் டோன் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். இப்போ வீடியோ யூடியூப்பில் போடணுன்றதால எந்த பிக்சர் எடுத்து போட்டாலும் காப்பிரைட் பிரச்சனை வரும். ஸோ நான் வந்து சிட்டி கிரே அப்படின்ற ஒரு டோன் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தோம்னா நமக்கு அந்த இது வந்துடுது. ஸோ 30 செகண்ட் வரைக்கும் அதுவாகவே எடுத்துக்குது. இப்படி கொடுத்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பாட்டு ஓடுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது ஏதாச்சும் சாங் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சாங்கை கூட எடுத்து இந்த சிட்டி கிரே அப்படின்றதில் நீங்கள் சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாங் ஓடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லேயர் அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அதில் வச்சிட போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரோமில் ஏதாச்சும் ஒரு சாங்கு, நான் கோடி அருவி கொட்டுதே, சாங் லிரிக்ஸ். போட்டுட்டேன். ஸோ சாங்குடைய லிரிக் வந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி கைன்மாஸ்டர் பேஜில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம ஃபாண்ட் மாற்றிக்கலாம். நிறையா ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கலர் அதே போல் மாற்றிக்கலாம். நான் க்ரீன் கொடுக்குறேன். அந்த சாங் இப்போது இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, சிட்டி கிரே, இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாங் வச்சுக்கலாம். காப்பிரைட் பிரச்சனை வருன்றதால நான் அந்த சாங் போடல. ஸோ இன் அனிமேஷன் இது நீங்கள் ஃபேடு, இது எப்படி வந்து உள்ளே இன் ஆகணும், அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கோடி அருவி கொட்டு இந்த மாதிரி சைடு அப்பு, சைடு லெஃப்ட்டு, சைடு ரைட்டு வச்சுக்கலாம். நான் பாப் கொடுக்குறேன். ஸோ நல்லா இருக்குது. இது வந்து எது வரைக்கும் அந்த 2 லைன் எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். அதே போல் அவுட் அனிமேஷன், ஃபேடு, ஸ்லைட் அப்பு, ஸ்லைட் டவுன், அதே மாதிரி நான் ஃபேடே திருப்பி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ், ஸ்கேல் அப்பு எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஸ்கேல் அப் நல்லாயிருக்கும். இதை கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ இதில் இது போல் தான் நீங்கள் சாங் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் லேயரில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த பாட்டை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த சாங் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது பண்ணுறது. 30 செகண்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைன் நெக்ஸ்ட்டு இதே போல் அடுத்தது வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு லேயர் கொடுத்துக்கலாம். லேயர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு அதே போல் அந்த லைனில் கூட இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ காப்பி அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு வந்து மேலே இது நேராக விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே கீழே இருக்குன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது அதே போல் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஜூம் அவுட்டு ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் சேஞ்சு, ஃபாண்ட் சேஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு கடைசியாக டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இது இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் இந்த லிரிக்கை ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கலாம். ஓவரால் அனிமேஷன் இருக்குங்க இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஓட விட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும். அடுத்து பல்ஸு நிறையா இருக்குது, ரிங்கு, ட்ரிஃப்டிங்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஓட விட்டு பார்ப்போம். காப்பிரைட் பிரச்சனையால் நம்ம வந்து வேறு பாட்டு எதுவும் போட முடியல. நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் சாங்கை கூட வச்சுக்கிட்டு இதே மாதிரி இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இதில் அனிமேஷன் இருக்குது. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் எது வந்தாலும் வச்சுக்கலாம். ஆல்ஃபாபெட்டிக்கலில் நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ வச்சுக்கலாம். கலர் இதே மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நார்மலானதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடில் இந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா 26 MBயில் இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ பிட் ரேட் வந்து 6.83. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணாக்கா நமக்கு லோட் ஆகிடும். இது வந்து டவுன்லோட் ஆகி நம்ம ஃபைலில் வந்து உட்காந்துக்கும். ஸோ கம்மி ஃபைல்ன்றதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 200 MB 300 MBயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அதிகமாக போகும். ஸோ இப்படி தான் நம்ம வீடியோ ஸ்டேட்டஸ் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஃபுல்லாக வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணது, நான் க்ரியேட் பண்ண அந்த இது வந்து அன்டைட்டில்டு 112 அன்டைட்டில்டு 12 வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. எம்எக்ஸ் பிளேயர். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேட்டஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். இது கைன்மாஸ்டர் வந்து அப்ளிகேஷன், வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னும் என்னென்ன இருக்குது, அப்டேஷன் இருக்குது, அதில் இன்னும் என்னென்ன நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.